வாழைத்தண்டு நம்ம நறுக்கணும் இல்லையா, அந்த நார் வந்து நல்லா காஞ்சிருச்சுங்க. இங்கே பாருங்கள், அப்படி நல்லா காஞ்சிருச்சு. இதில் நம்ம தீபம் வச்சு வழிபடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பரிகாரம் பண்ணலாம். இந்த பரிகாரம் வந்து ஆடி அமாவாசை அன்னைக்கு பண்ணால் ரொம்ப நல்லது. வாங்க இந்த பரிகாரம் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி 500 ரூபா நோட்டு 8 நோட்டு எடுத்துக்கோங்க. வெட்டி வேர் அதையும் எடுத்துக்கோங்க. இந்த வெட்டி வேரில் இந்த 500 ரூபா நோட்டை நம்ம சுற்றி கட்ட போகிறோம். இது நல்ல வைப்ரேஷன் கொடுக்கும். வாங்க இது எப்படி பண்ணலான்ட்டு சொல்கிறேன். இந்த நோட்டை 500 ரூபா நோட்டை இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. வெட்டி வேரை ஒன்று எடுத்து இதே மாதிரி ஒரே ஒரு முடிச்சு போட்டு கட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிற 8 நோட்லேயும் இந்த மாதிரி வெட்டி வேரை கட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா நோட்டையும் வெட்டி வேர் போட்டு நல்லா கட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வாழைத்தண்டு திரி எடுத்து காய வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம தீபம் போடலாம். அது நல்ல வைப்ரேஷன் கொடுக்கும். உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். நிறைய பணம் வரும். வெட்டி வேருக்கு பணத்தை ஈர்க்கிற தன்மை நிறைய இருக்குது. நீங்கள் இதே மாதிரியே பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம விளக்கேற்றலாம் வாங்க. ஒரு வெள்ளி விளக்கோ உங்கள்கிட்ட என்ன விளக்கு இருக்கோ அந்த விளக்கு எடுத்து வச்சு கல்கண்டு போட்டுக்கோங்க. வெட்டி வேர் இந்த மாதிரி சுற்றி எடுத்து போட்டுக்கோங்க. வாழைத்தண்டு திரி நம்ம அன்றைக்கி எடுத்து காய வச்சோம் இல்லையா, அது வாழைத்தண்டு திரி அதையும் போட்டுக்கோங்க. இழுப்பை எண்ணெய் வந்து இழுப்பெண்ணெயில் ஏற்றுனீங்கன்னா அவ்வளோ நல்லது. வெட்டி வேருக்கும் இழுப்பெண்ணெய்க்கும் நிறைய வைப்ரேஷன் இருக்குது. ஸோ இழுப்பை எண்ணெய் நல்லா ஊற்றிக்கலாம். நல்லா அந்த வாழைத்தண்டு திரி நின்று எரியும். உங்களுக்கு ரொம்ப நல்லது. இது அது ஆடி அமாவாசை அன்னைக்கு காலையில் நீங்கள் 4:30லேருந்து 6 மணிக்குள்ளே இந்த தீபத்தை ஏற்றுங்க. இந்த தீபத்தை ஏற்றிக்கலாம். வாழைத்தண்டு வெட்டி வேர் தீபம், வாழைத்தண்டு திரி, வெட்டி வேர், கல்கண்டு எல்லாம் அந்த விளக்கில் போட்டிருக்கோம். பாருங்கள், பணத்தில் வந்து வெட்டி வேரை சுற்றி வச்சுருக்கோம். உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் 10 ரூபாயோ 50 ரூபாயோ எவ்வளோ இருந்தாலும் இதே மாதிரி வெட்டி வேரை நீங்கள் கட்டி ஒரு 8 ரூபா, 10 ரூபானா ஒரு 8, 100 ரூபானா ஒரு 8 அதே மாதிரி நீங்கள் கட்டி வைங்க. அரிசியை போட்டு அது மேலே ஒரு சகப்பு துணி ஒன்று விரித்து அதில் ஒரு மாக்கோலம் போட்டு ஒரு தாம்பாளத்தில் அரிசி கொட்டி இந்த பணத்தை வெட்டி வேரில் இப்படி கட்டி ஒரு 8 பக்கமும் இந்த மாதிரி வச்சுருங்க. 4:30லேருந்து 6 மணிக்குள்ளே இந்த தீபத்தை ஏற்றுங்க. ஆடி அமாவாசை அன்றைக்கி காலையில் இந்த தீபத்தை ஏற்றிட்டு மீதி வேலையெல்லாம் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா வேண்டி பண்ணிங்கன்னா கைமேல் பலன் கிடைக்கும். உங்களுக்கு வந்து திருமண தடை, குழந்தை பாக்கியம், கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இதை நீங்கள் வேண்டி ரொம்ப ஸ்ரத்தையோடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். நான் இந்த பலனை நான் அடைஞ்சிருக்கிறதால உங்களுக்கும் இது பயன்பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த விளக்கை இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு ஏற்றுங்க. வாழைத்தண்டு திரி வெட்டி வேர் தீபம்.